விஜய் வராருன்னா அவர் நடிக்கிறதுனால அவர் கோடி கோடியா சம்பாதிக்கலாம். அவர் எம்ஜிஆர் அப்படிதான் இருந்தாரு, கோடி கோடியா சம்பாதிச்சாரு, மக்களுக்காக தான் வந்தாரு. மக்களுக்கு புதுசா வந்தாதான், பழையாலே வந்தா என்ன ஆகும், நாடு உருப்படல. கற்பழிப்பு, பெண்கள் கற்பழிப்பு நிறைய நடக்குது, வேலை வாய்ப்பு இல்ல, 1000 ரூபாய் கொடுத்து பிரயோஜனம் இல்ல, ஃப்ரீ பஸ் கொடுத்து பிரயோஜனம் இல்ல. இந்த 1000 ரூபாய் எங்களுக்கு தேவையில்ல, ஃப்ரீ பஸ் எங்களுக்கு தேவையில்லை, எதுவுமே தேவையில்ல. விலைவாசி கம்மி பண்ணா போதும், வரி கம்மி பண்ணா போதும், வீட்டு வாடகை கம்மி பண்ணா போதும். ஒரு வீட்டுக்கு ஒரு வேலை தரணும். எங்க கொடுத்தாங்களா? 1000 ரூபாய் எங்களுக்கு தேவையில்லைப்பா, ஃப்ரீ பாஸ் எங்களுக்கு தேவையில்லை, விலைவாசியை கம்மி பண்ண சொல்லு, ஒரு சான்ஸ் கொடுப்போம். மக்கள் கொடுத்ததான் நல்லது, புரியுதா? அதே எம்ஜிஆர் நடிச்சுன்னு இருக்காரு, அண்ணா கூப்பிட்டாருல, அண்ணா கூப்பிட்டாரு பார்த்தா வற்புறுத்தி யோசனை பண்ணி அதே மாதிரிதான் ஒரு சிந்தனை பண்ணி வந்துக்கிறாரு. கண்டிப்பா 100% சான்ஸ் இருக்கு, 100% சான்ஸ் இருக்கு. குழந்தை ஓட்டுனா கூட போடும், குழந்தைகளுக்கு கூட ஓட்டு போடும். விஜய் சார் பாக்குறேன், என்ன கூப்பிடணும். ஃப்ரீ பஸ் விட்டாங்க, ஆனா ரொம்ப கேவலப்படுத்துறாங்க. வாழ்க்கையில எவ்வளவு செலவு பண்றோம், அந்த 5 ரூபாய் எங்களால டிக்கெட் வாங்க முடியாதா? இது ஒரு பெருமையா உங்களுக்கு? அது தேவையே கிடையாது எங்களுக்கு. ஃப்ரீ பஸ் விட்டாங்க, ஆனா ரொம்ப கேவலப்படுத்துறாங்க. வாழ்க்கையில எவ்வளவு செலவு பண்றோம், அந்த 5 ரூபாய் எங்களால டிக்கெட் வாங்க முடியாதா? இது ஒரு பெருமையா உங்களுக்கு? அது தேவையே கிடையாது எங்களுக்கு.